சரி வேணாம்மா, நீங்கள் சாப்பிட முடியல. சரி கொடுங்க. ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது. என்னமோ நீ பார்க்குற சாப்பிட்றத பார்த்தோன்னே எனக்கே கொஞ்சம் சாப்பிடலாமான்னு தோணுது. அப்போ நான் உங்களுக்கு எச்சக்கலையா கேட்கறது கேள்வி? இல்ல நீ சும்மா நான் திட்டினேன். நான் சும்மா இருந்தவனை கூப்பிட்டு எனக்கு சரக்கு ஊற்றி விட்டு என்னை திட்ட சொல்லிட்டு கட்சியில் ஏமேலே படிப்பேன். அப்போ நான் யாரு, நீங்க யாரு? நீங்க யாரு? என்னடா ஒரு பெருமை பார்த்து பேச மாட்டியா? ஒரு எச்சக்கலைட்ட சரக்கு வாங்கி கொடுக்குற நீங்க ஒரு எச்சக்கலை தானே? யாரா பார்த்து எச்சக்கலைன்ற கம்யூனிட்டி பையன் சும்மா அவனை கூப்பிட்டு குடிடான்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேசுற போடா போடா போறம் போட்டு. காரைக்கால் அமைந்திருக்கும் நம்ம நாகை 360 ஷோரூமுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. ரொம்பவே சந்தோஷம். அது மட்டும் இல்லாம புது புது கலெக்ஷன், புது புது ட்ரெண்டிங் ஐட்டம் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆஃபர்ஸும் நிறைய வாரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களோட ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. லொகேஷன் தெரியலன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களின் ஆதரவே எங்களோட அடுத்த முயற்சி. நன்றி. ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து ஒரு தரமான ஒரு கண்டென்ட் தான். இதை பார்த்தீங்கன்னா 2 சரக்கு பாட்டில் இருக்குது. சரக்கு பாட்டில் கிடையாது, உங்களுக்கே தெரியும். நம்ம கலரை மிக்ஸ் பண்ணி உள்ளே வச்சுருவோம். ஸோ அதுக்கு தான் சைடிஷு எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த சரக்கு கலர் வர்றதுக்கு கொஞ்சம் கலர் இந்த அளவுக்கு ஊற்றி மேலே வந்து கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கரெக்டாக மிக்ஸ் பண்ணிட்டோம். சரக்கு கலருக்கு வந்துட்டு அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவர் தண்ணி அடிக்கிற ஆளாக என்னன்னு தெரியல. ஸோ பேசும்போது தெரிஞ்சிடும். அவர்கிட்ட போய் ஒரு கண்டென்ட் வருமா எப்படின்னா வந்து கண்டென்ட் நீங்கள் கண்டென்ட்டில் பாருங்கள், செம ஃபன்னாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதுவரை நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ, ஏய் சரக்கு சைடிஷ்லாம் வாங்கிட்டு வந்துட்டான்டா. ஆமாம், இங்கே தான் உட்காந்துருக்கேன். ஏய் திடீர்னு வரலாம், என்னடா பண்ணுறது? இப்போ 2 பாட்டில் வாங்கிட்டு வந்துட்டேன் நான். தேவையில்லாத இப்போ வேணா கீழே போட முடியும் ஒரு பாட்டில். யார்கிட்டயா கொடுக்கவா? காசு போட்டு வாங்கணும் அந்த வழி ஒருத்தன் தெரியும். நானே கம்பெனி இல்லாமல் சரக்கே சாப்பிடணும் உனக்கு தெரியல. நீ வர்றேன்னு சொன்னா தான் சரக்கு வாங்கினேன். நான் தனியாக சரக்கு அடிச்சிருக்கேன். நீங்கள் அது வேடா தனியாக சரக்கு அடிக்கிறதுனால இப்போ டென்ஷன் ஆகாம யாராவது ஒரு ஆளுன்றது ஃப்ரெண்ட் ஐயா சரக்கு அடிக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்தேன். நான் எப்பயுமே தனியாக அடிக்க மாட்டேன். அவன் வர்றான்னு தான் வாங்கினேன். 2 சரக்கு வாங்கினேன். கம்யூனிட்டி போய் திடீர்னு வரலான்ட்டான். தனியாக இப்போ நான் சரக்கும் அடித்து பழக்கமும் கிடையாது. நீ தண்ணி அடிப்பீங்களா ஐயா? இல்லை சும்மா 2 வாங்கிட்டு வந்தேன். 1 வேஸ்ட்டாக தான் போகுது. ஆகிதான் அப்படியா? வாங்க லைட்டாக போடுவோம். சும்மா வாங்க லைட்டாக போடுவோம். சரி வேணாம்மா, சாப்பிட முடியல. சரி கொடுங்க.
வரலன்ட்டு திடீர்னு வரலன்ட்டானே, ரொம்ப சங்கடமாக போச்சு. தனியாக அடிக்கிறது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது சுத்தமாக. இல்லை இல்லை, அது தண்ணி, அது தண்ணி. காரமா சாதம் காரம் காரமா காட்டா ம் ஒரு இது சாப்பிட கொஞ்சம் ஊற்றி சாப்பிட கரெக்டாக ஒரு இது சாப்பிட கொஞ்சம் சரக்கு சாப்பிட்டு சாப்பிட்டா தான் உங்களுக்கு இதை சாப்பிடும். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுதே. இல்லை மிச்சர நம்மளுக்கு கரெக்டாக ஐயா. கரெக்டாக இருக்குது. என்னமோ நீ பார்க்குற சாப்பிட்றத பார்த்தோன்னே எனக்கே கொஞ்சம் சாப்பிடலாமான்னு தோணுது. ஆமா தம்பி, நமக்கு எந்த ஊருப்பா? நமக்கு எந்த ஊரு? அவன் இங்கே தான் குன்னக்குடியா. குன்னக்குடியா? சரி. தம்பியா அக்கா தங்கச்சி எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. எல்லாரும் அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா? சரி, என்னப்பா தொழில் பண்ற? என்ன தொழில் பண்ற? தட்டுவாங்களே, என்ன சொல்லுவாங்க? தட்டிப்பாங்களா ரெண்டு பேரும்? சேஸா? சேஸா? சேஸ். ஏம்பா அப்படி ஒன்றும் இல்லைப்பா, இப்போ சாதாரணமாக தான் இருக்குது. இல்லை நம்ம ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கிறோம். நல்லது. ஒன்றும் இல்லை. என்னப்பா பாருப்பா, பார்த்து வேணா கூப்பிட்டுங்கிறான். என்ன கூப்பிட்டு விட்டு நீ பாட்டு ஓண்டிங்கிற எப்படின்னாரியா? சாதாரண தான் பாருங்க, ஒன்றுமே இல்லைப்பா, போப்பா. போடுங்க. இன்னைக்கு ஏன் உன் சின்ன இதை வரல வாங்கி கம்யூனிட்டி தான் போட்டேன். பொண்ணு லவர் வச்சிருக்காப்புல. என்னைக்குமே சிநேகிதம் தான். சொல்ல சொல்லுங்க, சாப்பிடுங்க. பொண்ணு சின்சியரா லவ் பண்ணேன். நான் அதை சின்சியரா தானே லவ் பண்ணேன். அது இன்னொருத்தர சின்சியரா லவ் பண்ணிட்டு இருந்திருக்கேன். துரோகி நான் மாதிரி தங்கமான மனசு சும்மா இருக்கிறவனை கூப்பிட்டு குடிக்க சொன்ன இந்த தங்கத்தை பார்த்து பித்தரா நினைச்சு ஓடிட்டு இருக்குத. அது பொண்ணா? அது பொண்ணு இல்ல, செம்பு. நான் பண்ணதான தப்பு. நான் ஒரு தங்கத்தை தேர்ந்தெடுக்காம ஒரு தகரத்தை தேர்ந்தெடுத்தது என் தப்பு தான். என் தப்பு தான். அண்ணே காரி மூஞ்சில் நாள் துப்பு துப்பு உண்ண. என்னப்பா அப்படி சொல்ற? உன்ன போய் காரியம் அண்ணே நான் செஞ்ச தப்புக்கு காரி மூஞ்சில் நாள் துப்பு துப்பு. வானத்தம்பி தம்பி தம்பி கெட்ட வார்த்தை பேசுறேன் தம்பி. நான் பெரியமன் தம்பா, ஊருக்கே பெரியமன் தம்பா. 4 வார்த்தை திட்டினேன், 4 வார்த்தை திட்டினேன். ப்ளீஸ்ண்ணா 4 வார்த்தை.
பொண்ணு ஓட்டானா உன்னை பார்த்தாண்டா ஓடி இருப்பா பட்டு வச்சுக்க அழுவு இருக்கும் திட்டுறது வந்து எவ்வளோ அவன் கூட இருப்பா போடா போட போறோம் ஏய் போதுண்டா தம்பி ரொம்ப திட்ட மனசுக்குள்ள வச்சுக்காதப்பா என்ன திட்டினீங்கன்னா என்ன பார்த்துட்டு சொன்னேன் அவனு சொல்ல உடனே நான் திட்ட சொன்னது ஒரு 4 கெட்ட வார்த்தை. என்னென்ன கேட்டா விற்கப்பூருக்கு உரம்புக்கு உன்னை பார்த்து எவ்வளோ இருப்பா ஓடுகாலி ஓடிவிட்டாடான்னு அது ஒரு வார்த்தை. அது ஒரு பெரிய இதுவா சாதாரணமா சொன்னா சொன்னேன். நீ எப்படி நந்தினி அதுதானே சொன்னேன். ஒரு வார்த்தை அதிகம் போட்ட எச்சகலன்ட்ட. அப்போ நான் எச்சகலை எச்சகலை எச்சகலன்னு ஒரு வார்த்தை விட்டுட்டா அது ஒரு தப்பா? அப்போ நான் உங்களுக்கு எச்சகலையா கேக்குறது கேள்வி இல்ல நீ சும்மா நான் திட்டினேன். அப்போ என்ன இதுக்கே எச்சா கலைட்டு வந்து எச்சா சரகு வாங்கி குடிச்சா? ஐயோ நீ தானடா என்ன குடிக்க சொன்ன. சும்மா இருந்த கூப்பிட்டு குடிப்பா குடிப்பான்னு சொல்லிவிட்டு எச்சக்கலை எச்ச இதுன்னு என்ன சொல்றியடா? அப்போ நான் உங்களுக்கு ஒரு எச்சக்கலை ஒரு எச்சக்கலைக்கிட்ட சரகு வாங்கி குடிக்கிறேன். நீங்க யாரு? ஏய் என்ன என்ன எச்சக்கலைன்ற நீ? நீ என்ன குடிக்க சொல்லிவிட்டு திருப்பி என்னைய பேசுற நீ? என்ன நினைச்சுக்கிற நீ? ஓப்பனாவே கேக்குறேன். சோத்துல உப்ப தானே போட்டு தீக்கிறிய? ஐயோ என்னடா இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் விடுற? நான் உங்களுக்கு எச்சக்கலை கேட்டீங்களா கேட்கலையா? ஏய் நீ சொல்ல வார்த்தைடா நான் கேட்டேன். கேட்டீங்களா கேட்கலையா? கேட்டேன்டா. நீ என்ன திட்டுன்னு சொன்ன திட்டேன். ஒரு எச்சக்கலை நானு என்கிட்ட சரக வாங்கி குடிக்கிற நீங்க யாரு? ஐயோ நீ மறைமுகமா என்ன எச்சக்கலைன்னு சொல்ற. இதை பாரு அனாவசியமா பேசுற. நான் சும்மா இருந்தவனை கூப்பிட்டு எனக்கு சரக்கு ஊற்றி விட்டு என்னை திட்ட சொல்லிட்டு கட்சியில் ஏமேலே படிப்பேன். அப்போ நான் யாரு நீங்க யாரு? நீங்க யாரு? என்னடா ஒரு பெரிய மனுஷன் பார்த்து பேச மாட்டியா? பாட்டு இஷ்டத்தை பேசுங்கிற. யாரு பெரிய மனுஷன்? எச்சக்கலை ஒரு கெட்ட வார்த்தையாடா உனக்கு? நீ ஏன் நினைச்சீங்கன்னா? அப்போ என்ன ஏமாத்தி நீங்க திட்டிருக்கீங்க. இப்படி போனா அப்படி பேசுற, அப்படி போனா இப்படி பேசுற. நான் உங்களை கெட்ட வார்த்தையில் தானே திட்ட சொன்னேன். ஆமா கெட்ட வார்த்தையில தான் திட்டினேன். எச்ச பொறிக்கல எச்சக்கலைன்ன புறம்போக்குன்னு அதனால தானே உன்னை ஓடிவிட்டான்னு சொன்னேன். நான் ஒரு எச்சக்கலைனா என்கிட்ட வாங்கி குடிக்கிற நீங்க யாரு? ஆமாண்டா நான் எச்சக்கலை. என்னது கட்சியில் எனக்கு எச்சக்கலையே ஆக்கிட்டேன் நீ? என்னையே சொல்ல வச்சிட்டேன் நீ? அதுக்கு நான் சும்மா என்னை கூப்பிட்டு குடிக்க சொன்னேன். அவ்வளோதான் சொல்லிட்டேன். நான் ஒரு பெரிய மனுஷன். எவ்வளோ பொறுமையாக இருக்குமோ அவ்வளோ பொறுமையாக இருக்கிறேன். சரி விடுண்ணா சார். நான் மன்னிச்சுக்கிறேன் தெரியாமல் பேசிட்டேன். கொஞ்சம் லைட்டாக ஏறி போச்சு. என்னடா நானும் தான்டா குச்சேன். நான் பேசல தனியா லைட்டாக ஏறி போச்சு. சாரி மன்னிச்சு இன்னும் லைட்டாக போடுங்க. குடிண்ணே மன்னிச்சுக்கிறேன். எனக்கு போதும்பா. மன்னிச்சுக்கிறேன் குடிங்க மன்னிச்சு. அடுத்து ஊத்தாருண்ணா கொடுண்ணா கொடுங்க. திருப்பி சினைக்கு தான் சொல்லிட்டேன்ல கொடுங்க. நான் ஒரு மிக்சிங் அடிச்சு தரேண்ணா அதை குடிச்சு பாருங்க. அருமையா இருக்கும். அருமையான மிக்சிங்கண்ணா. பேசுன மனசு வச்சுக்கண்ணா. சாப்பிடுங்க. என்னதான் சொன்னா திருப்பி திருப்பி எனக்கு கொடுக்குறேன். தங்கமான மனசுதான். திட்டத்துல எப்பறம் எனக்கு மனசு வரும்? சாப்பிடுங்க. சந்தோஷமா சாப்பிடுங்க. எப்பவுமே பழமை கொஞ்சம் கட்டுப்பாடோட இருப்பேன். ஆனா ஒரு எச்சக்கலைட்ட சரகு வாங்கி கொடுக்குற நீங்க ஒரு எச்சக்கலை தானே? பத்தி எச்சக்கலைன்ற கம்யூனிட்டி பையன் சும்மா அவனை கூப்பிட்டு குடிடான்னு சொல்லிட்டு
இஷ்டத்துக்கு பேசுற போடா போறம்போக்கு மனுஷனாயா எங்கே உட்காந்து சும்மா கத்துக்கு விட்டு போத கதையாது தேவைடா நம்ம பேர் சொன்னா வீட்டுல இருக்கிறவ நீங்க நேரம் சரி ஐயா 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 எதுக்கு அப்படி பண்ணீங்க? இருங்க, எதுக்கு இப்படி பண்ணீங்க? குடிடான்னு சொல்லிவிட்டு இஷ்டத்துக்கு என்ன பேச சொல்லிட்டு என்ன திட்ட சொல்லிட்டு அப்புறம் எச்சகலன்னு சொன்ன அனாவசியமா பேசுற நீ அவ்வளவுதான் உனக்கு மரியாதை கட்டுறான் யார் தெரியுமா? என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீ? அதுக்கு மூஞ்சில ஊத்தீங்களா? ஏய் உதைக்காத விட்டான அது போதும். ஐயா ஒரே நிமிஷம் ஐயா, கோவப்படாதீங்க ஐயா. என்னத்துல கோவப்படாத இருக்குது? அசிங்கப்படுத்திட்டு அவமானப்படுத்திட்டு பேசுற நீ? இப்ப குடிச்ச சரக்கே இல்ல ஐயா. அப்ப என்ன இது? ஐயா நீ குடிச்ச சரக்கு மாதிரியா இருந்துச்சு உங்களுக்கு? இப்ப நீ ஊத்தி கொடுத்த நானும் குடிச்சிட்டேன். ஐயா ஒன்றும் இல்லை, ஒரு யூடியூப்யா காமெடி வீடியோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறோம். சும்மா ஒரு காமெடி பண்ண எல்லாமே வந்து இது இந்த கலர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தது, சரக்குலாம் கிடையாது. பாட்டில் மட்டும்தான் ஒரிஜினலு. வரவள்ள ஒயின் ஷாப்பில் புறக்கிட்டு வந்தோம். சரக்கு மட்டும்தான் இது, சரக்கு கிடையாது, இதுதான் கலர் தான். தப்பாக நினச்சிக்காதீங்க. சும்மா ஒரு காமெடி வீடியோ உங்களை வச்சு கலாய்க்கலாம்னு சொல்லிட்டு தான் சும்மா இது பண்ணாங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க. ரொம்ப சந்தோஷம். சூப்பர்ப்பா சூப்பர். ஐயா இந்த மூஞ்சிலே ஊற்றிட்டீங்க. யூடியூப்ல போடுவோம். ஓகே போடுங்க. போடலாமா? காய் காமிச்சிருங்க. அப்ப நீங்க சரக்கு அடிக்கிற ஆளுன்னு ஊருக்கே தெரிஞ்சு போடுங்க. பரவாயில்லையா? பரவாயில்ல. அப்புறம் நான் சொல்லிப்பேன் நீங்க தான் யூடியூப்ல காமெடின்னு போட போறீங்களே. அப்புறம் என்ன உண்மையிலே சரக்கு அடிச்சீங்களா? நீங்க அது உண்மை சரக்கு நினைச்சா வாங்கி அடிச்சீங்க. அது இருக்குல்ல, நான் கொடுப்பேன். சமாளிச்சுட்டு போறா பத்தி மாட்ட பாருங்க பாருங்க. சரி ஐயா நன்றி. சரக்கு அடிக்கிறது உலகத்தை தெரிஞ்சிடுன்றேன். அதான் யூடியூப்ல போட்டுருவீங்களா? நான் போய் சொல்லிவிடுவேன் அது யூடியூப்புக்கு போடுறாங்க அப்படின்னு. ஹாய் கைஸ், நம்ம நாகை 360 யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்ட் ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எந்த பிராண்டா இருந்தாலும் சரி வெறும் 1000 ரூபாயில இருந்து 7000 ரூபாய்க்குள்ள உங்க பிராண்ட் நாங்கள் ப்ரொமோட் பண்ணி தரோம். அது மட்டும் இல்லாம யூடியூப்ல பாத்தீங்கன்னா 26 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கோம். ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா 32 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். அதே இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கோம். இந்த ஆஃபர் குறிப்பிட்ட நாளுக்குள்ள தான். எந்த பிராண்டா இருந்தாலும் சரி வெறும் 1000 ரூபாயில இருந்து 7000 உங்க பிராண்டை ப்ரொமோட் பண்ணி தரோம். சோ உடனே ஸ்கிரீன் தெரிஞ்ச நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, உங்க பிராண்டை நாங்க ப்ரொமோட் பண்ணி தரோம். சோ இந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணாம உடனே யூஸ் பண்ணிக்கங்க.